வழக்கமாக கேட்பேன், பெரிய கோயில் யார் கட்டினது தெரியுமாம்பேன். எல்லாரும் என்ன பைத்தியம் மாதிரி இந்த ஆள் கேட்குறாரு, பெரிய பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் கட்டினது தெரியாதா அப்படின்னு சாதாரணமாக கேட்பாங்க, நினைப்பாங்க. ஆனால் பெரிய கோயில் யார் கட்டினதுன்னு 1908 வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதான் உண்மை. அதில் கல்வெட்டு தமிழில் தான் இருக்குது, அதையும் தமிழர்கள் படித்ததில்லை. இதை நமக்கு யார் சொல்கிறா? புல்சுன்னு ஒரு மேனாட்டுக்காரர் வந்து படித்து சொல்லி, எப்பா உங்கள் கோயில் இவர் தாண்டா கட்டினார். உலகத்திலேயே பெண்கள் அதிகமாக படிச்சுட்டு வந்தது தமிழ் சமூகத்தில். உண்மையிலேயே சங்க காலத்திலையும் பெண் புலவர்கள், அடுத்து காப்பிய காலத்தில் மணிமேகலை, நீலகேசி, சூளாமணி பேரெல்லாம் பெண்கள் இதில், அதுவும் தத்துவ விவாதங்கள் பண்ணுவாங்க. அப்படி வந்த ஒரு பெண் கல்வி எங்கே போச்சு? ஒரு 1000 ஆண்டுகள் பெண்கள் கையெழுத்து போட தெரியாத ஆட்கள் இப்போ தான் படிக்கிறாங்க. பெண்களே, ஆண்களும் படிக்க மாட்டான். எங்கே போச்சு அந்த கல்வி? என்ன ஆச்சு? யாரும் கேள்வி கேட்கல. 1000 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தோம். ஒரு உண்மையிலேயே வென்ற பரம்பரை இது. இந்த புதுக்குடி பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. என்ன மகிழ்ச்சின்னா, சோறு பாட்டாங்க விடலை. ஏன்னா தமிழில் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரான்னு ஒரு பழமொழி உண்டு. அது மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலப்பதி மணிமேகலையெல்லாம் வருது. சோத்துக்கு இல்லைன்னா குமரன் தலையவே கொடுத்துருக்கான். அப்படி ஒரு பரம்பரை. ஜாதி பார்க்காம செஞ்சாங்க பாருங்க. இன்றைக்கும் எப்படி இது ஜாதிக்குள்ளே கொண்டாந்தாங்க படுவாவிகள்? யார் அதை செய்தது?